என்னுடைய பசங்க எங்கிட்ட சொத்தை எழுதி வாங்கி வீடு கட்டி வாடகை வர மாதிரி பண்ணித்தரேன்னு சொல்லி வாங்கிட்டு என்னை அங்கேருந்து அப்புறப்படுத்தி இன்னொருத்தருக்கு விலைக்கு விற்று போட்டு நாங்கள் குடியிருந்தேன். அதை இன்றைக்கி ஒரு 10-30 பேர் வந்து அதையெல்லாம் எடுத்து போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த புலிகுளம் ஸ்டேஷனில் இதை வரேன்னாங்க. யாருமே வரல. கடைசியில் பார்த்தா பூரா பிரிச்சுட்டாங்க. நானும் கலெக்டருக்கு போட்டாச்சு, ஆடியோ போட்டாச்சு, மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். மறுபடியும் எனக்கு எந்த இதுவுமே கிடைக்கல. இனி சாகரத்தை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு வேறு வழியே கிடையாது. அம்மா சேப்பன், என் பேர் அம்மா சேப்பன். சுங்கம் பைபாஸ் ரோடு, ஆல்வின் நகர், A 8ஆம் நம்பர், வீட்டு நம்பர். என்னுடைய சொத்து மதிப்பு 10 லட்ச ரூபா இருக்குது. 10 கோடி. பசங்க எல்லாம் எழுதி வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு விலைக்கு விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நானும் கலெக்டருக்கு பெட்டிஷன் போட்டு பார்த்தேன். எல்லா பக்கம் போய் பார்த்தேன். எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி ஏதோ ஒரு முடிவு. இன்றைக்கி ஒரு 10-30 பேர் ரவடியோடு வந்துட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க எதுவுமே வந்து எடுக்கலை. அவங்க எடுக்கலை. அவர் எஸ்ஐ, அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு போலீஸ் வந்தார். அவர் எஸ்ஐ எல்லாம் ரெடி பண்ணிட்டாராம்மா, அவரெல்லாம் பார்த்துக்குவார். அவர் அவங்களுக்கு உடனே இறந்து பண்ணிட்டு போயிட்டார். அது இது தெரியும். அவங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு 10-30 பேர் உள்ள நிற்கிறாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதை இங்கே இதுக்கு கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு வந்தேன். இங்கே வந்தாங்க. உடனே என்னை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே உட்கார வச்சுட்டாங்க. அங்கே நடக்கிற வேலை நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு வேறு வழி இல்லை எனக்கு. அதெல்லாம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சொந்த தொழில் செய்கிறானுங்க. எல்லாம் நல்ல வசதியாக தான் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு இருக்கிறதுக்கு வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ ரோட்டில் இருக்கிறேன். இப்போ 2 வருஷம் ஆகி போச்சு. நான் 2 வருஷமாக கலெக்டர் ஆஃபீஸு அங்கே இங்கேயும் மெட்ராஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. எனக்கு வீடு கட்டி எல்லோரும் வாடகைக்கு வர்ற மாதிரி, உனக்கும் வாடகை வர்ற மாதிரி பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா விற்றுட்டானுங்க. இப்போ பார்த்தா என்னையை அடித்து வெளியில் முடிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கு தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும்னு எனக்கு. நான் கம்பெனி வச்சுருந்தேன். அந்த கம்பெனி அவங்களே பிடுங்கிட்டாங்க. அதாவது நான் தான் வச்சேன்னு சொல்லி அதை பிடுங்கிட்டாங்க. அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கு ஒருத்தருமே ஸ்டெப் எடுக்கல. மோட்டார் கம்பெனி வச்சுருந்தேன். எல்லாம் நான் வாங்கினது. எங்கள் அப்பா பாட்டன் சொத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சுயமாக சம்பாரிச்சது. இந்த மாதிரி பிடுங்கிட்டு என்னை அடித்து போட்டானுங்க. அடித்து பாருங்க, காது ஒரு சைடு பாரு. மனைவி இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. என்னை ஏமன்னு அடித்து ஒருத்த வந்து அரைஞ்சி போட்டான். சரி, இவங்ககிட்டலாம் பேசி ஒன்றும் இல்லை. சரி, கமிஷனர்கிட்ட கொடுக்கலான்ட்டு வர பெட்டிஷன் எழுதிட்டு வந்தேன். அந்த மனைவி 2 பேர் தான் இருக்கிறோம். எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஒருத்தன் பேர் செந்தில்குமார், ஒருத்தன் பேர் ரவிக்குமார், ஒருத்தர் மகேஸ்வரி, சூர்யா, 4 பேர் இருக்கிறாங்க. 4 குழந்தைங்க. எல்லாத்துக்கும் எழுதி வச்சுட்டேன். ஆனால் இவங்க வந்து 3 பேர் விற்கிறதுக்கு எல்லாருமே விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நான் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஒன்றும் நடக்கலை. சரி, இன்றைக்கி இதுதான் கடைசி. நீ சித்திரலாம், நீ இருந்தெல்லாம் எனக்கு 82 வயசு ஆகிப்போச்சு. இனி நான் எதுக்கு இருக்கணும்? ஒன்றும் இல்லாமல் ரோட்லேயே சுற்றணும். அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போய் தான் இன்றைக்கி இங்கே வந்துருக்குறேன். எவ்வளோ சென்ட் இடம்? 30-40 சென்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.